ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற வாரங்களிலே வேதாகமத்தில் கடவுளும் குடும்பமும் என்ற தலைப்பிலே ஒரு தியான தொகுப்பாக வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தையும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தர் எவ்வாறு குடும்பத்தை உருவாக்கினார் என்பதை கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் கடவுளும் குடும்பமும் என்ற தியான தொகுப்பிற்கு ஆயத்தமாக முன்னோடியாக தேவனுடைய பார்வையில் குடும்பம் என்றால் என்ன, குடும்பங்களை எப்படி கர்த்தர் பயன்படுத்தினார், குடும்பங்களை எப்படி வழி நடத்தினார் என்று பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு முன்னுரையை நாம் காண இருக்கின்றோம். முதலாவது, குடும்பம் என்றால் என்ன, வேதாகமத்தில் குடும்பத்தை பற்றி என்ன கூறியிருக்கின்றது, கர்த்தருடைய பார்வையில் குடும்பம் என்றால் என்ன என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யாரெல்லாம் இந்த குடும்பத்தில் அடங்குவர் என்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். குடும்பம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே நம்முடைய நினைவுக்கு வருவது ஒரு தாத்தா பாட்டி, தாய் தகப்பன், குழந்தைகள், இவர்களெல்லாம் அடங்கியது ஒரு குடும்பம் என்பது நம்முடைய புரிதலாக இருக்கின்றது. ஆனால் வேதத்தில் குடும்பம் என்பது ஒரு சமூக கருத்துரு, கம்யூனல் கான்செப்டாக அது கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தின் அடியில் உறவினர்கள், பணி செய்கிறவர்கள், மந்தைகள் என அனைவரும் அதில் அடங்குவார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்ததுதான் ஒரு ஹவுஸ் ஹோல்டு என்று அழைக்கப்பட்டது. உதாரணமாக கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது அவரை மட்டும் அழைக்கவில்லை, அவர் வீட்டார் அனைவரையும் அவர் அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதில் அவர் வைத்திருந்த மந்தைகளும் அவர் வைத்திருந்த மிருக ஜீவன்களும் இந்த குடும்பத்திலே அடங்குகின்றது. அதே போன்று நோவாவை ஆண்டவர் பேழையிலே காப்பாற்றும் பொழுது அவர் அநேக மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் அந்த இடத்திலே பேழையிலே ஏற்றுக்கொள்ளுமாறு நோவாவுக்கு அவர் கட்டளை கொடுக்கின்றதை பார்க்கிறோம். நோவாவுடைய குடும்பத்தோடு இணைந்து அத்தனை மிருக ஜீவன்களும் பறவைகளும் ஒரே குடும்பமாக இந்த உலகிலே காப்பாற்றப்பட்டதை நாம் காண்கின்றோம். ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுதும் ஆண்டவர் தன் படைத்த எல்லாவற்றையும் பராமரிக்கும்படியாக, அதை அனுபவிக்கும்படியாக, ஆண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறார். இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அதே போல் ஒரு பரம்பரை அல்லது ஒரு கோத்திரம் ஒரே வீடு என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது ஒரு பரம்பரை ஒரு குடும்பம் என்று அழைக்கப்படுகின்றது, ஒரு கோத்திரம் ஒரு குடும்பம் என்று அழைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு குடும்பம் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்து குடும்பம் என்பதற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அவர் கொடுக்கின்றார். இரத்த சம்பந்தங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு விசுவாச குடும்பத்தை அவர் அறிமுகம் செய்கின்றதை நாம் காணலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்கள் யார் என்று பார்த்தால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவரும் விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒரு குடும்பமாக இணைக்கப்பட்டனர். இதைத்தான் விசுவாச குடும்பம் என்று நாம் அழைக்கின்றோம். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே கிறிஸ்துவை விசுவாசித்த விசுவாசிகள் அனைவரும் திருச்சபை என்கிற ஐக்கியத்திலே ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்டனர். தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே என்னுடைய சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தை நிராகரித்ததாக அர்த்தமில்லை. தன்னுடைய குடும்பத்தை அவர் எந்த சூழ்நிலையிலும் நிராகரிக்கவில்லை. மாறாக விசுவாசத்தினால் ஒன்றுபட்ட குடும்பமே நெருக்கமான குடும்ப பிணைப்பை கொண்டது என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூறுகின்றார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று கூறுகின்றார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக ஒரே குடும்பமாகின்ற அதிகாரத்தை பெறுகின்றார்கள். இவர்கள் இரத்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ ஒரு குடும்பமாகவில்லை, தேவனால் பிறந்து தேவ குடும்பத்திலே இணைகின்றார்கள். எப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் எந்த பேதமும் இன்றி சகோதர சகோதரிகளாக அவர்கள் மாறுகின்றார்கள். ஆகவே வேதாகமத்தில் குடும்பம் என்பது இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களை மட்டும் குறிக்காமல் வீட்டில் பணி செய்கிறவர்கள், மந்தைகள், சந்ததிகள் மற்றும் விசுவாசத்தின் மூலமாக கட்டப்படும் பெரிய குடும்பத்தையும் வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அடுத்ததாக குடும்பங்களுக்கு தேவன் வைத்த திட்டம் அல்லது நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். இந்த உலகத்தை படைத்து ஒரு குடும்பத்தை உருவாக்கியது முதல் வேதத்தில் நாம் காண்கின்ற குடும்பங்கள் அனைத்தும் தேவ அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறு சமூகமாக கர்த்தர் காண்கின்றார்.
ஆகவே தான் குடும்பங்கள் அன்போடும் ஒருமனப்பாட்டோடும் கரிசனையோடும் ஒருவரோடு ஒருவர் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று தனிப்பட்ட குடும்பங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனம் போன்ற ஒரு ஜனக்கூட்டமாகிய குடும்பத்துக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் தேவன் அறிவுறுத்துகிறார். அடுத்ததாக தேவ அன்பை மட்டுமல்ல விசுவாசத்தையும் மற்றவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்கின்ற ஒரு கருவிகளாக குடும்பங்களை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். உதாரணமாக ஆபிரகாம் தனது குடும்பத்தை தேவ பாதையில் வழிநடத்தி செல்வது, விசுவாசத்தில் பெருகச் செய்வது ஆகியவை அவருடைய அழைப்பின் பெரும் பகுதியாக காணப்பட்டது. இப்படி தேவ குடும்பங்கள் பிறரை விசுவாசத்தில் வழி நடத்த வேண்டும் என்பது குடும்பங்களுக்கு அவர் வைத்த நோக்கமாக இருக்கின்றது. அடுத்ததாக பழைய ஏற்பாட்டில் கடவுள் எவ்வாறு குடும்பங்களிலும் குடும்பத்தை கொண்டும் செயலாற்றினார் என்று சொல்லி நாம் காணலாம். பழைய ஏற்பாட்டில் குடும்பங்கள் மைய இடத்தை பிடிக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவங்கள் அனைத்தும் குடும்பங்களில் நடந்த காரியங்கள். இந்த குடும்பங்களிலே விசுவாசமும் தேவ அன்பும் தேவ பயமும் தேவ பற்றும் காணப்பட்டது. அதே வேளையிலே இதே குடும்பங்களிலே குறைபாடுகளும் தவறுகளும் தோல்விகளும் நிறைந்ததாக காணப்பட்டது. இது தவறே செய்யாத ஒரு நேர்த்தியான குடும்பம் என்று வேதாகமத்தில் ஒரு குடும்பத்தை கூட நாம் அடையாளப்படுத்த முடியாது. ஆனால் குழப்பங்கள் பிரச்சனைகள் நிறைந்த குடும்பங்களை வேதத்திலிருந்து நாம் எளிதாக கூறிவிடலாம். உதாரணமாக முதல் குடும்பமான ஆதாம் ஏவாள் தேவ திட்டத்திலிருந்து விலகினார்கள். இவர்களின் மகன் பொறாமையினாலே சகோதரனை கொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நோவா தன்னிலையின்றி இருந்ததனால குடும்பத்தில் அவமானங்கள் ஏற்பட்டதை நாம் காண்கின்றோம். இப்படி எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகளும் தோல்விகளும் காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் குடும்பத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான பார்வையை காண முடிகின்றது. அது என்னவென்றால் தோல்வியின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை குடும்பங்களிலே காணப்பட்டது. தேவன் உண்மை உள்ளவராக தனது திட்டத்தை குடும்பங்களிலே நிறைவேற்ற செயலிழந்த குடும்பங்களிலும் அவர் செயல்பட்டார். உதாரணமாக நோவாவின் காலத்தில் படைப்பாகிய இந்த குடும்பம் முற்றிலும் அழிந்து விடாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஆபிரகாமுக்கு அருளிய வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கை அவர் பாதுகாத்தார். யோசேப்பு தனது சகோதரரால் ஏமாற்றப்பட்ட போதும் இறுதியில் ஒரு குடும்ப ஐக்கியம் உருவாக செய்தார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் குடும்பங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் குடும்பங்களில் செயலாற்றினார். அவர்களை கொண்டு உலகத்திலும் செயலாற்றினார். தோல்விகள் அவிசுவாசங்கள் தடுமாற்றங்கள் குடும்பங்களில் காணப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனமாகிய ஒரு குடும்பத்தை தனது கிருபையினால் வழிநடத்தி வாக்கை நிறைவேற்றியது போல எல்லா குடும்பங்களிலும் அவர் கிருபை வெளிப்பட்டது. ஆசீர்வாதத்தின் கருவிகளாக செயல்படுத்தினார். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் குடும்பம் பற்றிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் என்ன, எதற்கு அவர் முன்னுரிமை கொடுத்தார் என்று நாம் காணலாம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து குடும்பத்தினுடைய வேல்யூவை மதிப்பை உறுதிப்படுத்துகின்றார். அதே வேளையில் முன்னுரிமைகளையும் அவர் மாற்றி அமைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து குழந்தை பருவம் முதல் வாலிபனாகும் வரை தன் தாய் தகப்பனோடு சகோதர சகோதரிகளோடு ஒரு குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கின்றார். குடும்ப வாழ்வுக்கும் உறவுகளுக்கும் அவர் மதிப்பளித்தபடியினாலே தனது சிலுவை மரணத்தின் போது தாயாகிய மரியாளை யோவானிடத்தில் பொறுப்பாய் பராமரிக்கும்படியாய் அவர் கொடுக்கின்றார். இப்படி குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த யூத கலாச்சாரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த முன்னுரிமையை மாற்றி அமைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 10 அதிகாரம் 37, 38 வசனங்களில் வாசிக்கின்றோம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று கூறுகின்றார். குடும்ப உறவுகளுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமையை மாற்றி கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இயேசு கிறிஸ்து குடும்பம் என்ற வார்த்தைக்கு ஆவிக்குரிய ரீதியாக ஒரு மறுவரையை அவர் கொடுக்கின்றார். குடும்பம் என்ற வார்த்தையை அவர் ரீடிஃபைன் செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே என் குடும்பம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆனால் இது எந்த விதத்திலும் குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய நமது கடமைகளை அது மாற்றி அமைக்கவில்லை. குடும்பத்திற்கும் மேலாக தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. கிறிஸ்துவில் நாம் பகிர்ந்து கொள்கின்ற அன்பும் பிணைப்பும் சிறந்த சகோதர உறவுகளைப் போல வலுவானதாக இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையினர் இதை மனதில் வைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகள் என்று அழைத்தனர். சக விசுவாசிகளை ஒரு குடும்பமாக கருதினர்.
அடுத்ததாக பவுல் திருச்சபைகளுக்கு எழுதிய கடிதங்களில் கிறிஸ்துவை மையமாக வைத்து ஒரு குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருடைய கடமைகள் என்ன என்பதையும் அவர் எழுதுகின்றார். அவை எல்லாவற்றிலும் பிரதானமான அறிவுரை தேவ பக்தியுள்ள குடும்பங்களாக திகழ வேண்டும், தேவ பக்தியுள்ள குடும்பங்களை உருவாக்க வேண்டும் என்பதே. அடுத்ததாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாச குடும்பத்தின் செயல்பாடுகளை புதிய ஏற்பாட்டில் நாம் காண்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம். அடுத்தபடியாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று கூறப்பட்டுள்ளது. இப்படி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்கினார். அதுதான் விசுவாச குடும்பம். ஆவிக்குரிய பிறப்பினாலே ஸ்பிரிச்சுவல் பர்த் மூலமாக இந்த குடும்பத்தில் நாம் இணைக்கப்படுகின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனங்கள் வரை வாசிக்கின்றோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்த சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாம் திருச்சபையாக விசுவாச குடும்பத்தில் ஐக்கியப்படுகின்றோம். நாம் எந்தவித பேதங்கள் பிரிவினைகளும் இன்றி அனைவரும் சமமாக ஒரு குடும்பத்தில் நமது விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் இணைக்கப்படுகின்றோம். 1ஆம் நூற்றாண்டில் இது ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே காணப்பட்ட பிரிவினைகள் எல்லாம் அகற்றப்பட்டு தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த குடும்பம் ஒரு மனப்பாட்டோடு ஒருமித்து இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது தேவனுடைய ராஜ்யம் என்கிற ஒரு குடும்பத்திற்கான சரியான மாதிரியாக காணப்படுகின்றது. இந்த குடும்பத்தை இணைப்பது எது என்று பார்த்தால் அது அன்பு மட்டுமே. அடுத்ததாக இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் குடும்பத்துக்காக தேவன் வைத்த திட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆதி முதல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குடும்பங்களில் குறிப்பிட்ட விவரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. உதாரணமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்களின் வாழ்வை குறித்து பார்க்கின்றோம். அதன் பின்பு தேவ கற்பனைகளின் கீழ், சட்டத்திட்டங்களின் கீழ் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று பார்க்கின்றோம். இப்படி குடும்ப அமைப்பு மாறிக்கொண்டே இருந்தது. ஆனால் குடும்பங்களுக்குள்ளும் அதன் மூலமாகவும் கடவுளுடைய நோக்கம் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் வேதாகமம் முழுவதும் ஒரு குடும்பம் பற்றியது என்று நாம் கூறலாம். ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளின் மூலமாக தேவன் குடும்பத்தை உருவாக்கி இறுதியில் கடவுளுடைய மீட்கப்பட்ட குழந்தைகளாக கிறிஸ்துவோடு தேவராஜ்யமாகிய குடும்பத்தில் ஒன்றிணைத்து வெளிப்படுத்தலில் நிறைவு செய்கிறார். ஒரே குடும்பமாக நம் கிறிஸ்துவாகிய ஐக்கியத்தில் இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தை அன்பும் சமாதானமும் சமமான வாழ்வும் நியாயமும் நீதியும் நிறைந்த ஒரு பெரிய தேவ குடும்பத்தை, ராஜ்யத்தை உருவாக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து நம் குடும்பத்தின் தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி நம்மில் செயலாற்றி நம்மை செயல் வீரர்களாக அவருக்கென்று பயன்படுத்துவாராக. ஆமீன்.